அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல், PCOS ஸ்பெஷாலிட்டி சென்டர், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸ்க்ளூசிவ் சித்தா ஹாஸ்பிட்டல் ஒன்லி ஃபார் விமென், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், KK நகர், சென்னை. இனியவை இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே வரங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது, நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ராவல் பொழுது இந்த ட்ராவல் சிக்னஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது இல்லையா? ஸோ வாமிட்டிங் வந்துட்டே இருக்கும். ஸோ நிறைய பேர் இதனால் என்ன பண்ணுவோம்னா ட்ராவலையே அவாய்ட் பண்ணிவிடுவோம். நம்ம வீட்லேயே நிறைய பேர்த்த நம்ம இதை பார்த்துருப்போம். ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி, இந்த ட்ராவல் பண்ணால் வாமிட்டிங் வந்துடும் அப்படிங்கிறதுனாலேயே ட்ராவலையே அவாய்ட் பண்ணுவோம். இன்னும் சில பேர் எனக்கு ட்ரெயினில் போனால் ஒத்துக்கும், ஆனால் பஸ்ஸில் போனால் ஒத்துக்காது, காரில் போனால் ஒத்துக்காது அப்படியெல்லாம் சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ட்ராவலிங் சிக்னஸ்ஸை நமக்கு ஏன் வருது, அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வாமிட்டிங் அப்படிங்கிறது ட்ராவலின் போது வருது, ட்ராவல் பண்ணும்பொழுது வருது. இந்த வாமிட்டிங் அப்படிங்கிறது வாந்திங்கிற உணர்வு வருது அப்படிங்கிறது எதனால் உருவாகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மூளையிலேருந்து வரக்கூடிய சில சிக்னல்ஸு, அதே மாதிரி நம்ம உடல் மொழிகள்லேருந்து வரக்கூடிய சில சிக்னல்ஸ். உதாரணத்துக்கு நம்ம பாடி, நம்மளுடைய உடல், நம்மளுடைய கண், நம்மளுடைய காது, இதிலேருந்து வரக்கூடிய சிக்னல்ஸ், இது எல்லாமே ஒன்றா சேர்ந்து ட்ராவல் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன் இருக்காது. இதில் ஏதாவது ஒரு இம்பேலன்ஸ் வருது, மூளையிலேருந்து வரக்கூடிய சிக்னலுக்கும் உங்கள் உடல்லேருந்து வரக்கூடிய சிக்னலும் டிஃப்ரெண்ட் ஆகும் பொழுது, வேரி ஆகும் பொழுது நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. உதாரணத்துக்கு இப்போ நம்மளோட மூளை என்ன சொல்லும்னா நம்ம ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறத சொல்லும். நம்ம உடல் என்ன சொல்லும்னா நம்ம உட்காந்துட்டு இருக்கோம், ஒரே இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லும். இதை புரிஞ்சிக்கிற இம்பேலன்ஸ் இல்லாமல் புரிஞ்சிக்கிற தன்மை நம்மளுடைய உணர்வு நரம்புகளுக்கு இருந்ததுன்னா நமக்கு வாமிட்டிங் வராது. இதை புரிஞ்சிக்கிற தன்மை உணர்வு நரம்புகளுக்கு கம்மியாக இருக்குன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கும். இதுதான் வாமிட் வரதுக்கான காரணம். ஸோ ஃபஸ்ட்டு உணர்வு நரம்புகள் செயல்திறன் குறைவாக இருக்க, சென்சரி நர்வ்ஸ் வீக்காக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ஒரு உணர்வு இருக்கும்னா, இப்போ நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய கண் எப்படி இருக்கும்னா நம்ம ட்ராவல் பண்ணலை, ஒரே இடத்துல இருக்கோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும் நேராக இருக்கிறதுனால. இதுவே நம்மளுடைய காது என்ன பண்ணுன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு உணர்வை கொடுக்கும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடல் அந்த சமிக்கைகளை ஏற்றுக்கிட்டு நார்மலாக இருந்துச்சுன்னா வாமிட்டிங் சென்சேஷன் இருக்காது. அந்த சிக்னலை ஏற்றுக்கக்கூடிய தன்மை நம்ம உணர்வு நரம்புகளினுடைய பரிமாற்றம் சரியாக இல்லைன்னா வாமிட்டிங் சென்சேஷன் புளித்த நீர் மாதிரி வாயில் ஊறி வர ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நம்ம உள்புற காதில் ஏற்படக்கூடிய இம்பேலன்ஸ், இன்னர் இயரில் ஏற்படக்கூடிய ஒரு இம்பேலன்ஸ். இதனால் நம்ம காது மூவ் ஆகிட்டுருக்குன்னு சொல்லும், ஆனால் நம்ம உடல் ஒரே இடத்துல இருக்குது அப்படிங்கிறத சொல்லிட்டு மூவே ஆகலை அப்படிங்கிற ஒரு சிக்னலை அனுப்பிச்சிச்சு அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன் உருவாகும். சில பேருக்கு பரம்பரை காரணமாகவும் ஜெனட்டிக்காகவே இந்த மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கும் பொழுது என்ன மாதிரியான நம்ம பிரச்சனையை சந்திக்கிறோம், உணர்வுகள் நமக்கு எப்படி இருக்குது, என்ன சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு இருக்குன்னா, தலைவலி இருக்கும், மயக்கம் இருக்கும், உடல் சோர்வு அதிகமாக இருக்கும், புளிப்பு நீர் வாயில் சுரக்கிற மாதிரி இருக்கும், வாந்தி வர மாதிரியான உணர்வு, சில பேர் வாந்தியும் எடுக்கிறதுக்கான நிலை ஏற்படும், தலைவலி, ஒற்றை தலைவலி, இந்த மாதிரியான விஷயங்கள் உருவாகிறது நம்ம சந்திக்க முடியும். ஸோ இந்த பிரச்சனை எல்லாமே நம்ம ஈஸியாக சமாளிக்கலாம். என்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைப்பிடிக்கணும்? ஒரு ட்ராவல் போயிட்டுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் செய்ய வேண்டிய மாற்றங்கள் என்ன? வாந்தி வரக்கூடாது, ட்ராவல் சிக்னஸ் இருக்கக்கூடாதுன்னா நீங்கள் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் செய்யணும்னா, முடிஞ்ச வரைக்கும் ரொம்ப அதிர்வு இருக்கக்கூடிய இடங்களை தவிர்த்துட்டு முன்புறமாக போய் உட்காரணும். இது ஃபர்ஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். அந்த ஒரு சென்சேஷன் க்ரியேட் ஆகுதுனாலே நம்ம முன்னாடி போய் உட்காந்துட்டோன்னா அந்த சென்சேஷன் குறைஞ்சிரும். ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்களுடைய பார்வை, நேர் பார்வை பார்த்தீங்கன்னா டைரக்டான ஆப்ஜெக்ட்ஸ் மேலே இருக்கணும், நேராக இருக்கணும். ஒரே நேர்கோட்டில் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா வாமிட்டிங் சென்சேஷன் வராது. ட்ராவலின் பொழுது நம்ம நிறைய தலையை ஆட்டி ஆட்டி இல்லைன்னா மொபைல் பார்க்குறது, புக்ஸ் படிக்கிறது, இந்த மாதிரி ஏதாவது மாற்றங்களை பண்ணிக்கிட்டே இருந்தோன்னா நம்ம கண் பார்வை நேராக இல்லை, அந்த சென்சரி நர்வ்ஸ் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி நம்ம கண்ணை திருப்பிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு வாமிட்டிங் சென்சேஷன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பார்வை கரெக்டாக இருந்தது, ஒரே நேர்கோட்டில் இருந்தது அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய அந்த கண்ணினுடைய அளவில் நம்ம ஆப்ஜெக்ட்ஸை பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு இந்த சென்சேஷன் வராது.
மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, நீங்க ட்ராவல் பண்ணும்பொழுது ரொம்ப ஹெவியான ஃபுட்ஸு, ஆயிலு, ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அதே மாரி ஃப்ரெஷ் ஏர் இருக்க மாரி பார்த்துக்கோங்க. வெளி காத்து நல்லா வாங்கணும்னாலே இந்த வாமிட்டிங் சென்சேஷன குறைக்க முடியும். இத தாண்டி வாமிட்டிங் வரும் அப்படின்னு பயம் இருந்ததுன்னா, அந்த காலத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, பஸ் ஸ்டாண்ட்ஸ்ல, ரயில்வே ஸ்டேஷன்ஸ்ல இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, இஞ்சி மரப்பான் காமனா விப்பாங்க. இது எதுக்காகனா, அந்த ட்ராவலிங் சிக்னஸ் அவாய்ட் பண்றதுக்காக தான் இருந்திருக்கும். அப்போ நம்ம வீட்லேருந்தே ஒண்ணு கடைகள்ல வாங்கி இந்த இஞ்சி மரப்பான் வச்சுக்கிட்டு சாப்பிட்டோம்னாலும் இந்த வாமிட்டிங் சென்சேஷனை குறைக்க முடியும். ஏன்னா, அந்த சென்சரி நர்வ்ஸ் டிஸ்டர்ப் ஆகும் பொழுது, நம்ம உடல்ல அதிகரிக்கக்கூடிய பித்தத்தின் காரணமாக தான் இந்த வாந்தி வருது. அதை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மை அந்த இஞ்சி மரப்பானுக்கு இருக்கு. அப்படி இல்ல, அதெல்லாம் கிடைக்காது அப்படிங்கிறவங்க ஜஸ்ட்டு சின்ன துண்டு இஞ்சிய கொஞ்சமா கருப்பட்டி சேர்த்து வாயில போட்டு மென்னுட்டே போனீங்கனாலும், அந்த வாமிட்டிங் சென்சேஷனை இம்மீடியட்டா நம்மனால அரெஸ்ட் பண்ண முடியும். ட்ராவலின் பொழுது நிறைய தண்ணி குடிக்கிறதோடு சேர்த்து லெமன் ஜூஸ் போட்டு அதை எடுத்துக்கிட்டிங்கனாலும் உங்களால் வாமிட்டிங் சென்சேஷனை அரெஸ்ட் பண்ணிக்கலாம். புதினா லீவ்ஸ் வச்சுக்கோங்க. அந்த மாதிரி சென்சேஷன் இருக்கும், வந்துருங்கிற பயம் இருக்கவங்க அப்பப்போ ஒவ்வொரு லீஃபாக வாயில போட்டு மென்று சாப்பிட்டுட்டே போங்க. அதுவுமே உங்களுடைய வாமிட்டிங் சென்சேஷனை கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ ட்ராவலே அவாய்ட் பண்ணிடுறோம், வாமிட் வந்துடும், அதனால் நான் ட்ராவல் போகிறதே இல்லை அப்படிங்கிறவங்க இனிமேல் ட்ராவல் பண்ணுறதுக்கு இந்த மாற்றங்களை கொண்டு வந்து இந்த உணவு முறைகள் எல்லாம் செஞ்சீங்க, இந்த மாதிரி சின்ன சின்ன கைவைத்தியம் வச்சுக்கிட்டீங்க உங்கள் கையிலேயே, ஆன்டிஎமெட்டிக்ஸ் மாதிரி வாந்தி மாத்திரை போட்டுட்டு தான் போகணுங்கிறவங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இஞ்சி மரப்பானி ஒரு தீர்வாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்க. பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.